வணக்கம் நண்பர்களே. நிறுவனத்து ஸ்டைலில் அடிக்கடி வீடியோ போடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம முன் வச்சுருந்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று இப்போ நிறுவனத்தில் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்லோடு பண்ண நிறுவனத்துக்கும் இப்போ இருக்கிற நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம். எதுக்காக வீடியோ அப்லோடு பண்ண சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எந்த தகவலுமே கிடைக்காம வெளியில் கிடைக்கிற எல்லா தகவலும் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நிறுவனத்தில் எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாதனால இந்த நிறுவனம் அவ்வளவுதான் நம்மளை கைவிட்டுருச்சு, இதுக்கு மேலே இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாருக்குள்ளுமே வர ஆரம்பித்தது. இதை வெளிப்படையாக நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கு முன்னாடியே சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நிறுவனத்திட்ட இந்த விஷயத்தை கேட்டது. ஏன்னா நானுமே யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. வேறு வழியே இல்லாமல் தான் அந்த ஒரு வீடியோவை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. நிறுவன சைட்லேருந்து அடிக்கடி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் பரவாயில்ல, இன்னமும் நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது, நமக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அதை அப்டேட் பண்ண சொல்லி கேட்டது. முழுமையாக அவங்க தகவல் சொல்லணும் அப்படிங்கிறதில்ல, ஏதோ ஒரு அப்டேட் இன்றைய ஒரு ஒரு மோட்டிவேஷனலாக கூட ஏதாவது ஒரு வீடியோ அடிக்கடி அப்டேட் பண்ணாலே அதுவே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க நிறுவனத்துக்கிட்ட இன்னும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே எதுவுமே பண்ணாதனால எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவ்வளோதான் நிறுவனத்தில் எந்த அப்டேட்டுமே இப்போ வரதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வராங்க, இது எல்லாமே அடுத்த கட்டத்தில் போய் நாங்கள் சொன்ன மாதிரி தான் நிற்க போகுது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தினதுனால தான் உங்களை அப்டேட் பண்ண சொன்னது. இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. மக்களும் இனி பிரிஸ்காக வேலை வைப்பாங்க. அதாவது எப்படின்னா இன்னும் நம்பிக்கையோடு செயல்படுவாங்க, இன்னும் பொறுமையாக காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். நிறுவனத்துக்கு இன்றைக்கி வீடியோ பேசின போகி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சரி நண்பர்களே, இப்போ நீங்கள் அந்த ஆடியோ அதிகமாக கேட்டிருக்க மாட்டீங்க, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடியோ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கான அமௌண்ட் ஒருவேளை அவர் அமௌண்ட் கொடுக்குறப்ப அன்றைக்கி நம்ம பார்த்துருந்தா நமக்கு இன்னும் நிறையா வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் தோல்வியிட வேணாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கேப்சர் அடிங்க. சார் நம்மளே உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ போகி போட்ட அந்த வீடியோ இப்போ நீங்கள் ஆடியோவை நீங்கள் கேளுங்க. சார் நண்பர்களே, கேட்டு முடிச்சுட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். மெய்ப்பொருள் காண்பதறிவு, வாழ்க வளமுடன். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்களுடைய போகி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி, அதாவது மக்களுக்கான கம்பெனியாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கிற கம்பெனி தான் நம்ம மை வித் ராஜ் கம்பெனி. அப்படிப்பட்ட கம்பெனி மேலே பல்வேறு விதமான சூழ்ச்சிகள்னாலையும் சதிகள்னாலையும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பல மக்களை வாழ வச்ச நம்ம எம்டி சார் இன்னைக்கும் மிகப்பெரிய கஷ்டத்தை சிறையில் அனுபவிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது. எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் நாம் மீண்டு வருவோம். மிக விரைவில் நம்ம எம்டி சார் ஜாமீனில் வெளியே வருவார். வெளியே வந்ததுமே பல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவார். அது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, குறிப்பாக சோசியல் மீடியாக்களில், அதாவது யூடியூப், ட்விட்டர் அப்படின்னு பேசக்கூடிய எந்த கருத்துக்களையுமே யாருமே சிறிதளவும் நம்பாதீங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நான் மை வித் ராஜ் மெம்பர்னோ இல்லை மை வித் ராஜ் லீடர்னோ இல்லை மை வித் ராஜ் கம்பெனி மேலே அக்கறை இருக்க ஒரு நபர்னோ சொல்லி உங்ககிட்ட அறிமுகமாகி நான் அட்வொகேட்டை பார்க்க போகிறேன், இல்லை அவரை மீட்டெடுக்க முயற்சிகளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக எல்லாரும் சேர்ந்து அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பல்வேறு விஷயங்கள் நடக்கிறதா எங்களுக்கு தகவல் வருது. இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க மக்களே. ஏன்னா தலை சிறந்த லீகல் டீம் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம லீகல் டீம் மிக சரியான பாதையில அனைத்து விதமான சூழ்ச்சிகளையுமே முறியடிக்கக்கூடிய வகையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப சீக்கிரமாவே நம்ம எம்டி வெளியே வந்துடுவாரு. நம்ம எம்டி சார் எந்த மாதிரியான முடிவுகளை வச்சிருக்காரு அப்படிங்கிறத நேரடியாவே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்குவாரு. மீண்டும் இந்த நிறுவனத்தை சிறப்பா நடத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமோ அதையும் மேற்கொள்வாரு. அது வரைக்கும் எல்லாருமே பொறுமையா இருங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நிறுவனம் சார்பாக உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ அது வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக காத்திருங்கள் மக்களே. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்ம எம்டி சார் சீக்கிரம் வெளியே வந்துடுவார். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.